எம்பி அர்ச்சுனா ராமநாதன் அப்படின்ற ஒரு எம்பி கேடுகட்ட நாயி, கேடுகட்ட ஜந்து தொல் திருமாவளவனையும் திரு வைகோ அவர்களையும் எவ்வாறு கீழ்த்தனமாக தமிழின துரோகின்னு பதிவிட்டிருக்கான். அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. அரசியல்வாதி புல்லுருவியல் வைகோ இந்த கணக்கு பின்னன்சரா എന്നോ പേരുണ്ട് இந்த தொல் திருமாவளவன் என்ற ஒரு சொல்லி உண்டு. தொல் திருமாவளவன் என்ற ஒரு சொல்லி உண்டு. இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோவில் திரு வைகோ அவர்களையும் திரு தொல் திருமாவளவன் அவர்களையும் எவ்வளவு கேவலமா சித்தரிச்சிருக்கான் பாருங்க. சரிங்களா? இவனை விட கேடு கெட்ட பிரிவி இருக்க முடியாது. ஆனா என் தமிழின தலைவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அவருக்கு பொன்னாடி போட்டிருக்கிறார். அவரை பற்றி பெருமிதம் பேசுகிறார் தமிழ்நாட்டில் நேற்றைய முன்தினத்தில். ஏன் இது நடக்கிறது என்று தெரியவில்லை. தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இருந்து ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட். எந்த சூழலிலும் நாங்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட நிலைப்பாடுல எப்பவுமே சரியா இருங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறதும் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறதும் அப்படி பேசாதீங்க. அது கொள்கையா ஏற்றுக்க முடியாது. நீங்க சொல்லலாம் அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படிங்க சொல்லலாம். அது தலைவருக்கு அழகு அல்ல. நீங்க நிறைய விடயங்களை இதற்கு முன்னாடி மாத்தி பேசிட்டீங்க. இப்பவும் அதே தான் பேசுறீங்க. இது என்னோட அன்பான வேண்டுகோள். நீங்கள் அப்படி இருப்பது உங்களோட தொண்டருக்கு தவறான எடுத்துக்காட்டுதலாக இருக்கும். தாவிகா கட்சிக்கு நீங்க ஆதரவு வெளியிலிருந்து தெரிவிக்கிறதா சொன்னீங்க. எதுக்குன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்க சொன்னது அமைச்சர் பதவிக்கெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ அமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதையும் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. இதை தான் நான் சொல்றேன். ஒரே மாதிரியா எப்பவும் பேசுங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசாதீங்க. அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். இதற்காக மீண்டும் உயர்நிலை குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இன்னொன்று, நீங்கள் கூட்டணி கட்சியிலிருந்து இப்போ விலகி தாவேக்கோட இணைஞ்சிருக்கீங்க. இந்த தாவேக்கோடையாவது முழு நேரமாக பயணம் செய்யுங்க. நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது திருப்பியும் மாற்றி பேச வேணான்னு என் அன்பான வேண்டுகோள். அடுத்த காணொலியில் என் தமிழ் உறவுகளை நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.